ஹாய். வணக்கம் நண்பர்களே. ஒரு விவசாயி வந்து மூங்கை செடி அத வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அம் டெய்லி அதுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கேர் பண்ணிட்டே வர்றாரு. கன்டினியூஸா 4 இயர்ஸா நல்லா வந்து பார்த்துக்கிறாரு. பட் அந்த மூங்கில் செடியில வந்து ஒரு சின்ன சேஞ்ச் கூட இல்ல. அவரு எப்படி நட்டு வச்சாரோ அப்படியே வந்து இருக்கு. ஆனாலும் அவரு வந்து கன்டினியூஸா 4 வருஷம் தண்ணி ஊத்திட்டு இருக்காரு. 5வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப ஸ்பீடா வளர ஆரம்பிச்சுச்சு. எவ்ளோ ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 ஃபீட் வளர்ற அளவுக்கு அது வந்து நல்ல ஸ்பீடா வளர ஆரம்பிச்சுச்சு. அந்த ஃபார்மர் வந்து அந்த பேம்பு ட்ரீ கிட்ட கேட்கிறாரு, "எப்படி 4 வருஷம் உன்கிட்ட எந்த சின்ன சேஞ்ச் கூட இல்ல. ஆனா இப்ப வந்து நீ ரொம்ப ஸ்பீடா வளர ஆரம்பிச்சுட்ட" அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கு அந்த ட்ரீ வந்து சொல்லுது, "4 இயர்ஸா நான் வந்து என்னோட ரூட்ட வந்து மண்ணுல வந்து ரொம்ப ஆழமா ஊன்றிட்டு இருந்தேன். இப்ப வந்து நான் வந்து தயாராயிட்டேன் வானத்த நோக்கி வளர்றதுக்கு. சோ அதான் நான் இப்ப ஸ்பீடா வளர்ந்துட்டு இருக்கேன்" அப்படின்னு வந்து சொல்லுது. அ இந்த ஸ்டோரில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சில டைம் வந்து நம்ம கூட நினைப்போம். நம்ம லைஃப்ல வந்து எந்த ப்ராக்ரஸுமே இல்லையே, அப்படியே இருக்கமே அப்படின்னு வந்து தோணும். நாமளும் வந்து நம்ம முன்னேற்றத்த நோக்கி நம்ம வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் வந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி, கொஞ்சம் அமைதியா இருந்தோம்னா, நமக்கான நேரம் வரும்போது, நாமளும் வந்து கண்டிப்பா ஷைன் பண்ணுவோம். தேங்க் யூ. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.